Hi all, welcome back to Debbie's Vlogs. இது ரொம்பவே ஒரு மினி vlog தான். vlog எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு vlog எடுக்கிறதே மறந்து போய் வந்த vlog இது. ரீசெண்டா ஃபேமிலில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தால கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சடனா ஒரு பிளான் போட்டு ட்ரிப் போன vlog தான் இது. அப்படி நாங்க எங்க போனோம்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி பீச் தான் போயிருந்தோம். யூசுவலா போற பிளேஸ்க்கு பதிலா சன்செட் பாயிண்ட் போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க போறதுக்கு பார்க்கிங் டிக்கெட் வேணும். 50 rupees கொடுத்து பார்க்கிங் டிக்கெட் வாங்கியாச்சு. ஆக்சுவலி இந்த கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. சன்செட் தெரியுமானே தெரியல. எத்தனை பேர் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க கன்னியாகுமரியிலன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகிறது. இந்த ஏரியாவோட ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ரௌடியாக இல்லாமல் நார்மலாக எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு அங்கே ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் ஏரியாவாக மாறி இருந்தாலும் இந்த ஒரு பிளேஸ் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி குளச்சல் பீச் தான் பிளான் பண்ணோம். ஆனால் குளச்சல் பீச் நாங்கள் போன டைமில் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த ட்ரிப் மாதிரி கன்னியாகுமரிக்கு பிளான் ஆகிடுச்சு. ஃபைனலி காரை பார்க் பண்ணிட்டு வெளியே வந்தால் அவ்வளோ ஒரு காற்று, நிற்கவே முடியல, நம்மளே தூக்கிட்டு போகிறோங்கிற அளவுக்கு காற்று இருந்துச்சு. அதையும் எல்லாம் பீட் பண்ணி ஒரு வழியாக கடல்கிட்ட போய் பார்க்கலான்னு போனோம். பக்கத்தில் பெருசாக எந்த கடையும் இல்லை. அப்போ தான் ஒரு பஜ்ஜி கடை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தாத்தா. ஸோ அங்கே போய் லைட்டாக வியூ என்ஜாய் பண்ணி பஜ்ஜி போடுவீங்களா தாத்தான்னு கேட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவரும் சுட சுடவே பஜ்ஜி நமக்காக போட்டு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக 3 கார்ஸில் போயிட்டு இன்னொரு கார் வந்துட்டாங்க. அவங்களையும் சேர்த்து அக்காவோட குழந்தையும் கூட என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் என் வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் மிரட்டி ஹாய்லாம் வாங்கிக்கிட்டு ஸோ அப்போ தான் பானிபூரி அண்ணாவும் கடையை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஒரு சுற்று அப்படியே போயிட்டு வந்து பானிபூரி வாங்கிக்கலான்னு சுத்த போயிட்டோம். அதுக்குள்ளாடி இந்த ஒரு குட்டி பேர்டு அங்கே பார்த்தேன். இதை ஃபின்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்ன பேர்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சு. அதுக்கு ஜியா பாப்பாவை கூப்பிட்டு போனாங்க. தம்பியும் ஜியா பாப்பாவும் சேர்ந்து ஹார்ஸ் ரைடிங் போன கேப்பில் ஆஷன் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். ஆனால் அவன் போகிறதுக்கு ரொம்ப பயப்பட்டான். மீன்வைல் ஒரு சுற்று அப்படி கூப்பிட்டு வரதுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் 1 ரவுண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் வேணால் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா vlog எடுக்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய். ஸோ நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இந்த vlog எந்த வருஷம் வரும் வருமா வராதானே தெரியல. பட் எடுத்து வைப்போம். எனக்கு இப்போ இந்த vlog எதுக்கு எப்படி எடுக்கணும்னா நாங்கள் கன்னியாகுமரி போகிறோம். பலவித அந்த போராட்டம் பண்ணதுல வீடியோ எடுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். சில பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் எங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க.